ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திணையரிசி பாயாசங்க. அதுக்கு 3/4 டம்ளர் திணையரிசியும் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு நம்ம நல்லா கழிஞ்சி எடுத்துக்கலாங்க. குக்கரில் போட்டு விசில் விட்டுறாதீங்க, ரொம்ப குழஞ்சிரும். அதனால நம்ம சட்டியில் போட்டு வேக வச்சுக்கலாங்க. இது கூடயே டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்திக்கிறணுங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துனிங்கன்னா போதும். நல்லா வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக விளக்கெண்ணையும் சேர்த்திக்கலாங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குதுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் சேர்த்திக்கலாங்க. வெல்லம் அப்படியே சேர்த்துனா அதில் தூசியெல்லாம் இருக்கும். அதனால தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம பாயாசத்தில் சேர்த்திக்கலாங்க. பாயாசத்தில் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு மத்து போட்டு நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மத்து போட்டு கடைஞ்சோம்னா நம்மளுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குங்க பாயாசம். அதுக்கப்புறம் இது கூடயே நம்ம கொஞ்சம் ஏலக்காயை பவுட்ரு பண்ணி சேர்த்திக்கலாங்க. ஏலக்காய் நம்ம தனியாக போட்டால் அரைவிடாதுங்கிறதுக்காக 2 ஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்திக்கிறணுங்க. இது கூடவே 4, 5 ஏலக்காயும் சேர்த்தி நல்லா பவுட்ரு பண்ணி நம்ம பாயாசத்தில் சேர்த்தி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம பாயாசத்தை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா போதுங்க. அப்போ தான் ஏலக்காய் மணம் அப்படியே இருக்கும் நமக்கு பாயாசம் குடிக்கும்போது. இதுக்கப்புறம் நம்ம முந்திரி திராட்சை வதக்கிக்கலாங்க. அதுக்கு ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கிறணுங்க. நெய் நல்லா உருகட்டும். இந்த கேப்பில் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கிற பாயாசத்தில் கொஞ்சமாக பால் சேர்த்திக்கலாங்க. நான் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர் சேர்த்திருக்கிறேனுங்க. பால் சேர்த்தும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க, இல்லைன்னா பால் திரிஞ்சு வந்துடும். ஆஃப் பண்ணி கொஞ்சமாக பாயாசம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பால் சேர்த்துங்க. இப்போ முந்திரியும் திராட்சையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சே வதக்குங்க, இல்லைன்னா திராட்சை கருகிரும். இந்தளவுக்கு திராட்சை நல்லா பொல்லி வந்தோடனே நம்ம பாயாசத்தில் சேர்த்தி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான திணையரிசி பாயாசம் ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.